டெல்டான்னு சொன்னா உங்க எல்லாருக்கும் விவசாயம் தான் ஞாபகத்துக்கு வரும். டெல்டாவுக்கு இன்னொரு பேர் நெற்களஞ்சியம்னு சொல்லுவாங்க. இங்க விளையிற நெல்லை வச்சு இந்தியாவுக்கு மட்டும் இல்லாம உலக நாடுக்கே சோறு போடலாம். இப்படி ஒரு புகழ வச்சிருக்க டெல்டா விவசாயிகளுக்கு விவசாயம் பண்றதுல பல பிரச்சனைகள் இருக்கு. அதுல முதல் பிரச்சனை கரெக்டான நேரத்துக்கு காவிரி தண்ணியை திறந்து விடாம குருவி சாகுபடி இல்லாம போனதுதான். அப்படியே கரெக்டான நேரத்துக்கு காவிரியை திறந்து விட்டாலும் விவசாய வேலைக்கு ஆட்கள் இல்லை. ஏன் யாரும் விவசாயம் பண்ண வரமாட்டாங்கன்னா நம்ம அரசாங்கம் தான் உழைக்கும் மக்களை சோம்பேறியாக்கி 100 நாள் வேலை என்ற பெயரில் உட்கார வைத்தது. சரி, ஏதோ ஹிந்திக்காரனை பிடிச்சா அவங்க விவசாயம் பண்ணா மழை புயல் இந்த மாதிரி இயற்கை சீற்றத்தால விளைநிலங்கள்லாம் சேதமாகுது. சரி, இதெல்லாம் தாண்டி கருதெடுத்து நெல் கொள்முதல் நிலையத்திற்கு நெல்லை விற்கலான்னு போனா அங்கதான் பெரிய பிரச்சனையே இருக்கு. டெல்டால இருக்க பாதி நெல் கொள்முதல் நிலையத்துல நெல் மணிகளை கொட்டி வைக்க இடம் இல்லாம சாலைகளை கொட்டி வச்சிருக்காங்க. இதுல பாதி ஊர்ல கட்டிட வசதி இல்லாத டிஎன்சி எல்லாம் இருக்குங்க. இவங்க கரெக்டான நேரத்துக்கு நெல் கொள்முதல் செய்யாம போனதால விவசாயிகள் கஷ்டப்பட்டு உருவாக்குன நெல் மணிகள் இந்த மழையால முளைச்சிருச்சு. இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒருத்தனுக்கு இலை போட்டு விருந்து வச்சு 2 கையும் வெட்டிட்டு சாப்பிடறான்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படிதாங்க இந்த விவசாயிகளோட மனநிலை இருக்கு. எதுக்காக ஒரு நாளைக்கு 1500 மூட்டை தான் நெல் கொள்முதல் பண்றீங்க? அப்படி ஒரு நாளைக்கு 1500 தான் பண்ண முடியும்னா ஒரு ஊருக்கு 5 டிஎன்சி ஓபன் பண்ணுங்க. இல்ல இருக்கிற டிஎன்சியை சரியா பராமரிச்சு மழை சீசன்ல நெல் போட்டாலும் பாதுகாப்பா இருக்கிற மாதிரி மாத்தி கொடுங்க. இந்த வீடியோ பாக்குற டெல்டா மக்கள் அனைவருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு தெரியும். உங்க ஊர் பேரு நீங்க ஃபேஸ் பண்ண பிரச்சனையை கமெண்ட்ல சொல்லுங்க.